வெல்கம் டு எம்சி டைரிஸ். இந்த நாளோட அழகான அடுத்த சில நிமிடங்களை என் கூட செலவிட நினச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. தினமும் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிச்சனுக்கு வந்ததும் நேற்று நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இட்லியும் அரைச்சி விட்ட தக்காளி குழம்பும் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணியும் வச்சுக்கிட்டேன். அது கூட தேங்காய், சோம்பு இது ரெண்டையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி குழம்புக்கு சோம்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சுருள வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றணும். நான் பாதி பேஸ்ட்டு ஊற்றிட்டு மீதி பேஸ்ட்டை வடிகட்டி தேங்காய் பால் மாதிரி ஊற்றிப்பேன். அது 2 நிமிஷம் கொதித்து வந்ததும் நான் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுவேன். இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, சேம் மிஸ்டேக் வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட்டு. அது மாதிரி சேம் ஒர்க் எழுந்தேன், சமைச்சேன், கழுவின ரிப்பீட். ஒரு நாளோட அதிகபட்ச நேரம் கிச்சனில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு டே முடியும் போது இன்னைக்கு நான் என்ன ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இளைஞ்சேன், சமைச்சேன், கழுவினா ரிப்பீட்டு. மறுபடியும் லஞ்சுக்கும் அதே தான், டின்னருக்கும் அதே தான். ஸோ இதே தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி என் டேவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு சில ஐடியாஸும் நான் வச்சுருக்கேன். இனி வர நெக்ஸ்ட் டேஸில் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் இருக்கேன். நீங்கள் உங்கள் டேவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.